Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம வர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெமோ வீடியோ வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 4ஆம் தேதி உள்ள பேட்ச்ல வந்து இந்த ஐடி இருக்குறனால இந்த ஐடில இன்னைக்கு வர்க் பண்ண முடியும். நான் போன வீடியோலயே நான் வந்து காமிச்சிருப்பேன். டேட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிருப்பாங்க. அந்த டேட்ல வந்து நீங்க வர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு. இதுல வந்து 4ஆம் தேதி இன்னைக்கு தேதி போட்டுருக்கனால இதுல இன்னைக்கு வந்து நம்ம வர்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம். டுடே டாஸ்க்குக்கு வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கு கீழேயே வந்து வீடியோவும் இருக்கும். இப்போ நான் வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து சார் வந்து இன்னும் விளக்கமாகவே சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரோம் கூகுள் ப்ரௌசருக்கு வந்து நம்ம போயிட்டு amazon.in வந்து கிளிக் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை நமக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்கிட்டு அதோட URL காப்பி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒன்றா செய்யலாமா? இதை வந்து அப்படியே வந்து ப்ரௌசரில் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி வேணால் நான் வந்து சிம்பிளாகவே சொல்கிறேன். நீங்கள் வந்து க்ரோமுக்கு போயிடுங்க. இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரோமை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு amazon.in அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். amazon.in கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஆப் வச்சுருந்தாலும் அதில் நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி க்ரோமில் தான் நம்ம போகணும். போயிட்டு இங்கே நமக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போது வந்து நான் இந்த ஹோம் அப்ளையன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இதில் ஓகே, இந்த கெத்தல் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த மிக்சர் கிரைண்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துருச்சு. இதில் வந்து பர்டிகுலராக ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணிவிட்டு பர்டிகுலராக அந்த ப்ராடக்ட் வந்துருச்சா? இப்போ பாருங்கள், மேலே பாருங்கள். இதோட URL எங்கே இருக்கும்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா? amazon.inக்கு மேலே amazon.in அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து இந்த காப்பி பண்ணுற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடணும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ காப்பி பண்ணிட்டேன். திருப்பியும் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய இதுக்கு நம்ம ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம சைட்டுக்கு வந்து போயிடணும். இதில் நான் ஆல்ரெடி வந்து க்ரோமில் தான் வந்து நான் ஓப்பன் பண்ணனால இந்த இருக்குது, நான் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், கீழே வந்து நம்ம நேம் ஸ்டாஃப் ஐடி இருக்கா, டைட்டில் கேட்டிருக்காங்க. இந்த டைட்டில் அப்படின்ற இடத்துல அமேசான் அப்படின்னு நம்ம போடணும். டைட்டிலுங்கிற இடத்துல அமேசான்ட்டு போட்டு சூஸ் டைப்புன்னு இருக்கா, அந்த டைப்பில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வெப்சைட், இன்றைக்கி நம்ம பண்ணின வேலை வந்து வெப்சைட் மூலயமா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்க என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம மாற்றி சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற வேலைக்கு வெப்சைட் URL நம்ம அங்கே வந்து காப்பி பண்ணோம்ல, இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் கிரைண்டரோட URL வந்து இந்த இடத்துல வந்துடும். மேலே எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். ஓகே, இதுக்கு பிறகு வந்து 3 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் வந்து அடுத்த ஒர்க்கை நான் வந்து பண்ண முடியும். இன்றைக்கி 4th அப்படின்னா 7th or 8th தான் வந்து நான் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து டேஷ்போர்ட் போயிட்டு நான் வாலெட் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம பார்த்த ஒர்க்குக்கு வந்து டெமோ வீடியோ தானே 5 rupees வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்படி தான் ஒன்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியலைனாலும் சார் வந்து இந்த இடத்துல டுடே டாஸ்க்குக்கு கீழே இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே சார் வந்து ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க, வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக வந்து கேட்டுட்டு கரெக்டாக பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாச்சும் மாற்றி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.
ரொம்ப ஈஸி தான். க்ரோமுக்கு போகிறீங்க, amazon.in கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறீங்க. பர்டிகுலராக அந்த ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிவிட்டு அதோடைய URL-ஐ வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.